எஸ்பி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நஷ்டம் அரசுக்கு. என்கவுண்டர்ஸையும் இந்த பாத்ரூமில் வழுக்கி விடுறதையும் குளோரிஃபை பண்ண பழக்கப்பட்டது. ஒரு என்கவுண்டர் எடுத்து நீ பண்ணிட்ட உடனே போலீஸ்க்கு வந்து ஃபயர் விடுறாங்க. தெரிஞ்சே தெரியாமல அஜித் மேலே வந்து ஒரு முன் வழக்குகள் எதுவும் குற்றப்பின்னணி எதுவும் இல்லாதனால ஸோ எஸ்பி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நஷ்டம் அரசுக்கு. இல்லைன்னா அவர் என்ன ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாருன்னா, இவர் மேலே ஒரு குற்ற வழக்கு இருந்ததோ, இவருக்கு ஆல்ரெடி வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததோ, நாங்கள் ஜஸ்ட்டு விசாரித்தோம், வி ஆர் கண்டக்டிங் த இன்வெஸ்டிகேஷன், விசாரணை முடிவில் தான் இவர் வந்து என்ன ஆனாருன்னு தெரியும்னு ரொம்ப சர்வசாதாரணமாக கூலாக அணுகியிருப்பாங்க. மக்களும் கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து எதுக்கு பழக்கப்பட்டுட்டோம்னா, என்கவுண்டர்ஸையும் இந்த பாத்ரூமில் வழுக்கி விடுறதையும் குளோரிஃபை பண்ண பழக்கப்பட்டுட்டோம். அவர் உண்மையிலே வந்து குற்றம் செய்தவர் தானா, அந்த மாதிரியான எந்த விசாரணைக்குள்ளே மக்கள் கூட போகிறதில்ல. அது மாதிரியான படங்களை ஆதரிக்கணும்ல. இப்போ கூட ரொம்ப சமீபத்தில் அமரன்னு ஒரு படம் வெற்றி பெற்று, அதில் வந்து ஒரு நிராயுதபாணியாக இருப்பார். குண்டு தோட்டாக்கள்லாம் தீந்துடும், அவரை சுட்டு கொள்வார் நம்ம ஹீரோ. நம்ம அதை பார்த்து கைதானே தட்டணும். இப்போ விடுதலைன்னு ஒரு படம் வந்தது, அதில் சூரிய துப்பாக்கி எடுத்து சுடும்போது நம்ம கைதானே தட்டணும். திரைகளில் நம்ம ஹீரோக்கள் துப்பாக்கி எடுத்து சுடும்போது, நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய மக்களை துப்பாக்கி எடுத்து சுடும்போது நம்ம கை தட்டுறோம், அதை வந்து கொண்டாடுறோம், அந்த படங்களை வெற்றி பெற வைக்கிறோம். இப்போ காக்கா காக்கா அந்த மாதிரி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம், எத்தனையோ படங்கள். அது மூலம் கூட நம்ம மூளைகள் வந்து பேம்பர் செய்யப்பட்டிருக்கு.